நாங்கள் கட்சியிலே வச்சுக்கிறது ஒரு பேரே மண்குதிரம் தான். ஆமாம், நம்ப முடியாது அவரை. எதிர்றான்னுவார் சிவி சண்முகத்துன்னுவார். அங்கே பாலுன்னு வந்துருக்கிறான் எங்கள் திண்டிவனத்தில் உடைய விட நான் பார்க்குறவன்னு கட்சியில் சண்முகத்திட்டே போய் சரண்டர் ஆகிடுவார். இவரை நம்பி போனவங்க நடுவோட நிற்க வேண்டியது தான். செங்கோட்டையனை தாவேக்கா காண போகிறது, டிடிவி சாரை தாவேக்கா பேச வச்சுது, ஓபிஎஸை பேச வச்சுது. இவங்க எல்லாரையும் தூண்டி விடுறது, இதுக்கு மூளையாக செயல்படுறது, இந்த திட்டத்துக்கு மூளையாக செயல்படுறது. பிஜேபியில் இப்போ அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட், அண்ணாமலை யாருக்கும் கட்டுப்படுற மாட்டல. இங்கே நயினார் நாகேந்திரன் அவங்கெல்லாம் நீயா நானான்னு பார்த்தலாம். எப்போ ஒரு நல்ல கட்சி பண்ணி 2% கீழே இருந்த ஓட்டு சதவீதத்தை 18.4% கொண்டு வந்தார். அப்படி உழைச்சி இந்த கட்சிக்கு இது பண்ணும்போது எப்போ ஒரு எடப்பாடி தோல்வி உள்ள எடப்பாடி, தொடர் தோல்வி உள்ள ஒரு எடப்பாடி, ஒரு தலைவர், ஒரு ஜெயித்தவருடைய தலைவர் சொல்கிறாங்க கூட பரவாயில்ல, தொடர்ந்து தோத்துக்கிற ஒரு தலைவர் சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு அவருக்கோசம் இவரை தூக்கிட்டு தகுதியே இல்லாத நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு இவரோட தகுதியான கேடி ராகவனோ இல்லை அக்கா சவுந்தரராஜனோ இல்லை வானதி சீனிவாசனோ நீ போட்டிருந்தனா கூட அவர் டால்ரைட் ஆகிருப்பார். அவர் 100% வியாபாரி. யார் ஆருத்ரா ரைடை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தான் பின்னணியில் இருந்துகிட்டு இயக்குறாங்களா? கண்டிப்பாக சார். அவங்களுக்கு தெரியாமல் எப்படி சார் ரைடு வரும்? இந்த ரைடே அண்ணாமலைக்கு வச்சுருக்க ஸ்கெட்சு மூலியமாக என்ன நிறைவேற்ற பார்க்குறாங்க? டிடிவி அண்ணாமலை சொன்னால் கேட்பாரு, ஓபிஎஸ் அண்ணா அண்ணாமலை சொன்னால் கேட்பாரு, செங்கோட்டையனா அண்ணாமலை சொன்னால் கேட்பாரு. அத்தனை பேரும் காய் நவுத்துறாங்கன்னா யாரை வச்சு நவுத்துறாங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறேன் சார். தற்பொழுது ஆருத்ரா நிறுவனம், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இடி ரைடு போயிட்டு இருக்கு. ஆருத்ரா நிறுவனம் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெவலுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்பொழுது இங்கே இப்போ இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது பின்புலத்தில் அரசியல் காரணங்கள் இருக்கு. இதில் அண்ணாமலையோட ஆருத்ராவோட நெருங்கிய தொடர்பு அண்ணாமலைக்கு இருக்குது. திரு அண்ணாமலை பிஜேபி ஆர்கே சுரேஷுக்கும் இருந்ததா? ஆமாம். இந்த எப்படி இருக்குன்னா இந்த தொடர்பு, இது பின்னாடி யார், செங்கோட்டையன், டிடிவி சாரு, சசிகலா, ஓபிஎஸ், இவங்க பின்னாடி யாரா இருக்குன்னா திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாக்கியராஜ் மாதிரி இங்கே அண்ணாமலை அமித்ஷாக்கு எதிராக போர் தொடுக்க அண்ணாமலை அமித்ஷாவை எதிர்க்க தயாராகிட்டார். நயினார் நாகேந்திரன் டெல்லி போனது, அண்ணாமலைக்கு வைக்கிற செக்கு அண்ணாமலை தான் இதெல்லாம் தூண்டி விட்டு பண்ணுறாரு. செங்கோட்டையனை தாவேக்கா காண போகிறது, டிடிவி சாரை தாவேக்கா பேச வச்சுது, ஓபிஎஸை பேச வச்சுது. இவங்க எல்லாரையும் தூண்டி விடுறது அண்ணாமலை தான். இதுக்கு மூளையாக செயல்படுறது, இந்த திட்டத்துக்கு மூளையாக செயல்படுறது அண்ணாமலை தான்ன்றது நயினார் நாகேந்திரனுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அது அண்ணாமலைக்கு ஒரு கடிவாளம் போடணுன்றது தான் ஆருத்ரா மேலே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த மேட்டர். அப்பயே அவர் பேர் அடிபடுது உங்களுக்கு நினைவு முன்னாடி. மீண்டும் அவரை கை வைக்கணும்னா அதை கை வைக்கிறாங்க. அதில் தான் அவரை ஒரு வாயை மூடுறதுக்கு இந்த வேலை பார்க்குது சொல்லலாம். அண்ணாமலையினுடைய வாயை மூடுறதுக்கு பிஜேபியில் இப்போ அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட். அண்ணாமலை யாருக்கும் கட்டுப்படுற மாட்டல. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இங்கே நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் அண்ணாமலை யாருமே கட்டுப்பா. அமித்ஷா சொன்னாலே கேட்குற மாதிரி இல்லை. அவர் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டார். நீயா நானான்னு பார்த்தலாம். எப்போ ஒரு நல்ல கட்சி பண்ணி 2% கீழே இருந்த ஓட்டு சதவீதத்தை 18.4% கொண்டு வந்தார். அதில் பிஜேபியோட சதவீதம் 11.2% வாக்கு கொண்டு வந்தார். அப்படி உழைச்சி இந்த கட்சிக்கு இது பண்ணும்போது எப்போ ஒரு எடப்பாடி தோல்வி உள்ள எடப்பாடி, தொடர் தோல்வி உள்ள ஒரு எடப்பாடி, ஒரு தலைவர், ஒரு ஜெயித்தவருடைய தலைவர் சொல்கிறாங்க கூட பரவாயில்ல, தொடர்ந்து தோத்துக்கிற ஒரு தலைவர் சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு அவருக்கோசம் இவரை தூக்கிட்டு தகுதியே இல்லாத நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு, நயினார் நாகேந்திரன் ஆர்எஸ்எஸ்காரர் இல்லை, நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட அடிமட்ட உறுப்பினர்லேருந்து வந்தது இல்லைல்ல. இவரோட தகுதியான கேடி ராகவனோ இல்லை அக்கா சவுந்தரராஜனோ இல்லை வானதி சீனிவாசனோ நீ போட்டிருந்தனா கூட அவர் டால்ரைட் ஆகிருப்பார். தகுதியே இல்லாத நயினார் நாகேந்திரன் அந்த வியாபாரி எட்டுன்னு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு தான் அவரால் டைஜஸ்ட். அவர் 100% வியாபாரி. யார்? ஏன் நயினார் மேலே இந்த கேஸ் என்னாச்சு? எலெக்ஷனில் 4 கோடி ட்ரெயினில் பிடிச்சாங்களா? இந்த கேஸ் திமுக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சாங்க. நீங்கள் திமுக போய் சரண்டர் ஆகிட்டாரு நயினார் நாகேந்திரன். அந்த கேஸ் அப்படியே நின்றுச்சு. ஸ்டாலின் எந்த கேஸையும் எடுக்க மாட்டார். திமுக பிஜேபி ஊன்னார், நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுக்கல. கொடநாடு கொலைவாளிகள் நடவடிக்கை எடுக்கல. 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் சரியான பாடம் மக்களுக்கு எதிர்கட்சி வைக்கும். நீ நடக்கல, தாவேக்கா வைப்பான். நீ ஏன்டா 3 மாதத்தில் உண்மையான குற்றவாளியா அம்மா கோயிலாக கும்பிட்ற இடத்துல கொலை நடந்திருக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் பிரதான இந்த தாவேக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டா. நீ 1000 ரூபாய் கொடுக்குற, தாவேக்கா 2500. செங்கோட்டை என்ன பண்ணார்னா 2500 ரூபாய் பெண்களுக்குன்னு அறிவிக்க போறாரு. இதெல்லாம் வந்துடும். ஒரு ஆதவர்ஜினாலேயோ இல்லை புஷியா வந்தாலேயோ இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால தான் அது செட்பேக்கில் நிற்கிது. அந்த தாவேக்கா இன்னும் அடுத்த கடத்த நகரலன்னா அங்கே அரசியல்வாதி இல்லை.
இப்போ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும், ஆருத்ரா ரைடை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தான் பின்னணியில் இருந்துகிட்டு இயக்குறாங்களா? கண்டிப்பாக சார். அவங்களுக்கு தெரியாமல் எப்படி சார் ரைடு வரும்? இந்த ரைடே அண்ணாமலைக்கு வச்சுருக்க ஸ்கெட்சு, அண்ணாமலையை பிளாக் பண்ணுறதுக்கான ஆருத்ராவை எடுத்துறதுக்கு காரணமே அதுதான். ஸ்கெட்ச் மூலியமா என்ன நிறைவேற்ற பார்க்குறாங்க? நீ வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணாத, திரைக்கதை வாசல் ப்ளேபேக் பண்ணாத, பின்னாடி இந்த வேலை பார்க்காத. டிடிவி அண்ணாமலை சொன்னால் கேட்பாரு, ஓபிஎஸ் அண்ணா அண்ணாமலை சொன்னால் கேட்பாரு, செங்கோட்டையனா அண்ணாமலை சொன்னால் கேட்பாரு. அத்தனை பேரும் காய் நவுத்துறாங்கன்னா யாரை வச்சு நவுத்துறாங்க? அண்ணாமலை கோஸ் தான் நவுத்துறாங்க. நயனார் டிடிவி சார் நயனார் நாகேந்திரனுக்கு க்ளோஸு. நயனார் நாகேந்திரன் அவர் வீட்டாண்டியே கிடப்பாரு. அவரே எதிர்த்து பேசுறாருன்னா யாருக்கோசம் எதிர்த்து பேசுறாரு? அண்ணாமலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நயனார் வந்ததில் தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு அந்த ஒரு வார்த்தையிலே புரிஞ்சுக்க வேணாமா நம்ம? டிடிவி வீட்லேயே கிடப்பாரு, தவம் கிடப்பாரு. யாரு? நயனார். நான் எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன். இந்த காலகட்டம் அதெல்லாம் எல்லாம் 2011 2012 அந்த காலகட்டத்தில் 13 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்தார். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மாமனாரும் மாமியார் யார் இறந்து விடாங்க பெசன் நகரில், இவங்களோட டாக்டர் வெங்கடேஷனுடைய அம்மா, அதுக்கெல்லாம் அம்மா மாமியார், அதுக்கெல்லாம் நயனார் நாகேந்திரன் வந்திருந்தார். அவங்க கூடயே இருந்தார், டிடிவி சார் கூடிய பக்கத்துலேயே. அதனால் நயனார் நாகேந்திரன் அண்ணனும் அவரும் அப்படி வெறுப்புக்குரிய தலைவர். ஆனால் நான் அப்படிப்பட்ட நயனார் நாகேந்திரனே எதிர்த்து ஒரு டிடிவி சார் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா எனக்கு ஷாக். அப்படின்னா என்ன பிரச்சனை? அதை விட மேலே அண்ணாமலை இருக்கார். அண்ணாமலை சொல்லி தான் அந்த வேலையை செய்கிறார். அண்ணாமலை சொல்லி தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. அண்ணாமலையோட ஒரே ஒரு டார்கெட்டு, என்னைக்கு அண்ணாமலை வாயால் மீண்டும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்காமல் விடமாட்டோம்னு சொன்னாரோ அன்றைக்கே எடப்பாடி கதை முடிஞ்சு போச்சு. ஆனா ஜெயிச்சது என்னமோ எடப்பாடி தானே, தலைவர் பதவியிலேருந்து எடுத்தது. சரி எடுத்துருக்கலாம். ஆனா உன்ன மீண்டும் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுல்ல. நீ இந்த அதிமுகல நீ வந்து ஒரு முதலமைச்சர் வந்துடக்கூடாதுன்ற அது கங்கணம் கட்டிட்டார்ல. அந்த வேலை தானே நீங்க செங்கோட்டையை நீங்க சொல்ற மாதிரி பாஜக தலைவர்கிட்ட அனுப்புறது, அடுத்து ஓபிஎஸ் 5ஆம் தேதி நாங்க முடிவு எடுப்போம், வேற கட்சி ஆரம்பிப்போம், கெடு கொடுக்குறது. செங்கோட்டையன் கெடு கொடுத்தாரு 10 நாள் ரைட்டு. ஓபிஎஸ் எப்பயுமே அதுவே ஒரு புள்ள பூச்சி, அது போய் இப்போ ஒரு கெடு கொடுக்குது. பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து இந்த நிகழ்வுலாம் பார்த்தா இது வந்து இவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? ஓபிஎஸ் அண்ணா எப்படி பேசுவார்? செங்கோட்டையானு நாங்கள் பல முறை இதே இதில் சொல்லியிருக்கோம். அவர் ஒரு மண்குதிரை, அந்த மண்குதிரையே இப்போ பொன்குதிரை ஆக்கி அனுப்புகிறாங்க. எங்க டிகேக்கு அது நாங்கள் கட்சியிலே வச்சுக்கிறது. அது ஒரு பேரே மண்குதிரை தான். செங்கோட்டையன் ஆமாம், நம்ப முடியாது. அவரை எதிர்றான்னுவார், சிவிசன் முத்துன்னுவார். அங்கே பாலுன்னு ஒருத்தர் இருக்கிறான் எங்க திண்டிவனத்தில், உடைய நான் பார்க்குறவன்னு கட்சியில் சண்முகத்திட்டே போய் சரண்டர் ஆகிடுவார். இவரை நம்பி போனவங்க நடுவில் நிற்க வேண்டியது தான். இது செங்கோட்டையன் பழைய வரலாறு. இதே மாதிரி நான் சென்னையில் நேற்று விடாதுறாங்க. இந்த ராதாரவி கட்சி விட்டு அம்மா எடுக்கிறாங்க எனக்கோசம் அந்த ஒரு மீட்டிங்கில், சைதாப்பட்ட மீட்டிங்கில். அப்போ சொல்ல டே ஏற்கனவே ஒருத்தன் ஒழிச்சிட்டேன், ராதாரவி போயிட்டான் எடுத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தங்கிறான் அந்த எஸ்எஸ் சந்திரன், அவனே ஒழிச்சிடறான். நீ இல்லாத இவனுங்களாம் திமுகலேருந்து வந்தவன்டான்னு யார்? அவன் சொல்லிட்டா காட்சியில் அவன் பேச்சை கேட்டு மீட்டிங்கே வரமாட்டார். அவர் தலைமையில் தான் சிறப்புரை இருக்கும், அவரே வரமாட்டார். அப்புறம் அம்மாவோட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் பிள்ளைகிட்ட பிடிச்சி அடிச்சு வந்தார்னு வச்சுங்க. சொல்ல வரேன். அது மாதிரி அவர் ஒரு மண்குதிரை. அவர் அதிமுகவோட பொன்குதிரை கிடையாது, மண்குதிரை. தாவேக்கால பொன்குதிரையாக மாறிட்டு போயிருந்தாங்க. அது செங்கோட்டையான மிகப்பெரிய மண்குதிரை. அதை நம்பி யாரும் ஆற்றுல இறங்க முடியாது. பொன்குதிரையை நம்பி இறங்கலாம், ஆனால் மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க முடியுமா? இப்போ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அண்ணாமலையா? அண்ணாமலை பின்னணியில் எப்படி திரைக்கதை வசனம் பாக்கியராஜன் வாங்கல எல்லாத்தையும் பண்ணுவார் அவரே. அதே மாதிரி டி ராஜேந்திரன் அதே மாதிரி தான். இவர் அதே மாதிரி அண்ணாமலை கிளீனாக ஸ்டெப்பு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஸ்டெப்பு பிரகாரம் டிடிவி சார் பயணிக்கிறாரு, ஓபிஎஸ் பயணிக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் பயணிக்கிறாரு. இதன் மூலியமா அண்ணாமலை என்ன ஆதாயம்? இதுல வந்து சின்னம்மா மட்டும் இல்லை, அந்த அண்ணாமலை வலையில விழாத ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது தியாகத்தலைவி சின்னம்மா சசிகலாமா தான். அதனாலதான் சசிகலாமாவை சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி இப்ப சமீபத்தில் திங்க் பண்றாரு. யார? இவங்க அத்தனை பேர் இருந்தா கூட ஒரே ஒரு ஆள் நம்ம இந்த இயக்கத்தில் சேர்த்துட்டா அண்ணன் எடப்பாடியார் நினைக்கிறாரு. விரைவில் சசிகலாமா அதிமுக எடப்பாடி தலைமையில இணைவாங்க. இந்த பொதுக்குழுல செயற்குழு என்ன நடக்கும்னா அந்த அம்மாவுக்கு மட்டும் எக்ஸாம்டட் கொடுத்து அந்த அம்மா மட்டும் உள்ள முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ எடப்பாடியார் என்ன சொன்னார்னா அந்த அம்மா ஒரு பிஆர்ஓ போய் பேசுறாரு, எழில்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது நடராஜன் சார் கூட இருந்த ஒரு ரிட்டையர்டு பிஆர்ஓ போய் பேசும்போது என்ன சொன்னாரு, அந்த அம்மாவை நாங்கள் இணைச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த அம்மாவை கடை எப்படி எங்கள் பின்னாடி இருந்து இயக்கணும், அம்மாவை எப்படி பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அதே மாதிரி முன் வரிசையில் வராமல் பின்னாடி இருந்து என்ன இயக்கணும், பின்னாடி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவங்களெல்லாம் கிட்டேயே சேர்க்க மாட்டோம்னு சொன்ன எடப்பாடியார் இந்த அம்மாவுக்கு எப்படி உறுதுணையாக பின்னாடி இருந்தாங்களோ அதே மாதிரி எனக்கு உறுதுணையாக பின்னாடி, அம்மாவுக்கு நான் உறுதுணையாக பின்னாடி இருக்கலாம், நீ ஒன்னே அம்மா கிடையாதுன்னு சொல்லி இந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கோரிக்கை சின்னம்மா. இது வரைக்கும் எனக்கு தெரியும். அதனால என்ன சொல்ல வராங்களா, இவங்கெல்லாம் ஓபிஎஸ் சேப்பாரான்னு எனக்கு தெரியாது, டிடிவி சார் சேப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நடக்க போகுது. பார்த்தா இந்த பொதுக்குழு வர பொதுக்குழு சேர்க்கல தியாகத்தலைவி சின்னம்மா சசிகலாமா மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்படுவார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.